த்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் 119வது சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 119ஆம் சங்கீதம் எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களுடைய தலைப்புகளை வைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய நோக்கமே தேவனுடைய வேதம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து தான் இந்த சங்கீதம் சங்கீதக்காரனாலே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். இதில் முதல் எழுத்து அலெஃப். அலெஃப்னா நமக்கு தெரியும், தலைவர் இல்லையா? ஆமாம், அது காளையின் தலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு காளையுடைய பெலன் எங்க இருக்குன்னா அதனுடைய தலையில தான் இருக்குது. ஒரு தலைவர் அவர் யார் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பேத். பேத் என்றால் வீடு என்று அர்த்தம். நாம் பார்க்கும் பொழுது அந்த தலைவர், அலெஃப் என்றால் தலைவர், தலைவருக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? அந்த வீட்டில் குடும்பம் இருப்பார்கள், அந்த வீட்டில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். மூன்றாவது எபிரேய வார்த்தை கிம்மல். கிம்மல் என்றால் ஒட்டகம். அந்த ஒட்டகனுடைய தாற்பயம் அப்படின்னா உழைப்பு, அது கூட நம்ம சொல்ல முடியும். இன்னும் நம்ம சொல்லணும்னா ஒரு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவருக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் குடும்பம் இருக்கிறது, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருவது ஒட்டகம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கூட அந்த 35ஆம் வசனத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் திரளான வெள்ளி பொன் வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஈசாக்கு ஒரு பெரிய சீமானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சீமான் என்றால் இங்க நம்ம பார்க்கிற சீமான் எல்லாம் கிடையாது, சரியா? இங்க எல்லாம் பார்க்கிற சீமான் கிடையாது. சீமான்னா ஐஸ்வர்யனை காட்டிலும் மேன்மையானவர், பெரிய ஐஸ்வர்யவானை பார்க்கிலும் மேன்மையானவன் தான் சீமான். ஈசாக்கி ஆண்டவர் அவ்வளவு ஒரு சீமானாய் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தலைவருக்கு ஒரு வீடு வேண்டும், வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருவது ஒட்டகம். அல்லேலூயா. இதுதான் இந்த கிமல் என்ற எபிரேய வார்த்தையினுடைய அந்த அர்த்தம். இங்கே முதல் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த 8 வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, அதாவது வேதத்தின் மீது தாகம். அவனுடைய வார்த்தை மேல சங்கீதக்காரனுக்கு இருந்த அந்த தாகத்தை குறிக்கிறது. இந்த சங்கீதம் 42:1 கூட நம்ம பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியும் கௌரவமாக இருக்கிறது அப்படி சொல்ற. இப்ப தேவன் மேலே தாகம், தேவனுடைய வார்த்தையின் மேலே சங்கீதக்காரனுக்கு இருந்த அந்த தாகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். முதல் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். அப்ப நாம் பிழைக்க வேண்டுமானால், நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன் பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினாலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை,
அவருடைய பாதரட்சியின் வார்கள் அருந்து போகல. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு வனாந்திரத்துல அவர் மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. மன்னா என்கிற எபிரேய வார்த்தைக்கு மாவோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கடவுள் தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மன்னாவாக ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ இங்க அதான் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த மன்னாவுடைய மேன்மை தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா யாருன்னா அவர்தான் ஆண்டவர் இயேசு. அப்ப இன்னைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் நீங்க தியானிக்கிறீங்களோ, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு என்ன உண்டு? அதாவது என்ன சொல்றாரு? பிழைப்பு உண்டு அப்படின்னு சொல்ற, நன்மை உண்டு, மேன்மை உண்டு அப்படின்னு சொல்ற. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் மேல நாம் தாகமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். 2ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது இங்கே ஒரு ஜெபமாக சொல்றார், உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருடும். அப்போ வேதத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆமா, இந்த வேத வசனங்களை, இந்த வசனம் யாருன்னு கேட்டா அந்த வசனம் தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 சொல்ற, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை தான் இயேசு. அப்போ இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இந்த வார்த்தையானவர் உங்களுக்குள்ள இந்த வசனமாய் வந்துட்டா, ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணப்படுவார். அதான் சொல்ற, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்போ நம்ம எல்லாரும் கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனா இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுதுதான் இந்த வேதத்துல அதிசயம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா 9:6 சொல்றது, அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அந்த அதிசயமானவருடைய வார்த்தை தான் இந்த வசனம். அப்ப இந்த வசனத்தை யார் வேணாலும் பேசலாம். அரசியல்வாதி கூட சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆமா, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய ரத்தத்தால கழுவப்படும் பொழுது அவன் நீதிமான் ஆகிறான். அப்போ அந்த நீதிமான் 7 தரம் இல்லை 70 தரம் விழுந்தாலும் ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம ஜெபிக்கணும் என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தரணும். இந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறந்துச்சுன்னா இந்த வேதத்தை நீங்க தியானிக்காம இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அதிசயம் இந்த வேதத்துல தான் இருக்குது. எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் எங்க இருக்குன்னா இந்த வேத வசனத்துல இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியிலே நான் ஒரு பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் அப்படின்னு சொல்ற. அப்போ நாம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நம்ம அறியணும். எப்பவுமே நம்ம இந்த பூமியில நமக்கு வீடு, ஆஸ்தி, காரு எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா இதை எதையுமே நம்ம இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது நம்ம எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லை. ஏன்னா நம்முடைய சொந்த தேசம் எதுனா அது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பூமி, அதாவது பூமியில இந்த உலகத்துல உள்ளவைகள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதீங்க. அப்போ நம்ம அன்பு கூற வேண்டியது தேவனிடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும். அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும்
பரதேசி என்கிற உணர்வு இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் எபிரேயர் 11:9 ஆபிரகாம் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் ஒரு பரதேசியை போல இந்த பூமியில சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன செய்யணும், நம்முடைய ஏக்கம் எண்ணம் எல்லாம் எதுனா பரலோக ராஜ்யத்தை குறித்ததா இருக்கணும். ஏன்னா பிலிப்பியர் 3:20 அந்த பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதனால யோவான் 14:3 சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி. அப்ப பாருங்க, ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார். அப்ப அவர் இருக்கிற இடத்துல அவரோட கூட இருக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு நாள் வரப்போகிறார், நம்ம அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அதான் கொலோசியர்ல பவுல் சொல்றாரு 1:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்க. ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் நான் முதலாவது தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஓடவே தருவேன். ஆமா, என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஏக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும். பூமியில நான் ஒரு பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேன்னு சொல்றேன். அப்ப ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவர் நீர் என்னோடு பேசும், உங்களுடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 20 சொல்றாரு, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சியினால் தோய்ந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன சோர்வு வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, நீங்க எவ்வளவு கவலையோடு, நீங்க துக்கத்தோடு, நீங்க பாரத்தோடு நீங்க இருக்கும்போ வசனத்தை, வேதத்தை திறந்து நீங்க வாசிங்களே, இந்த வேதம் உங்களோடு பேசும், தேவனுடைய வசனம் உங்களோடு பேசும். அப்பொழுது நீங்கள் திடப்படுவீர்கள். ஆமென் சொல்றீங்களா? ஆமா. அப்ப தாவீது நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் திடப்படுத்துவது எதை கொண்டு என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். 23 வாசிக்கும் பொழுது, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். நம்மை ஏளனமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் கோல் சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். தாவீதுக்கு அப்படிதான் இருந்தாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாருன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிங்க, நான் என்ன பண்ணுவேன்னா உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஏன்னா நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஒரு நாள் அவங்க பேசி 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 அவங்க பேச 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 ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டே இருப்பாரு. அவங்க அப்படியே வெட்கப்பட்டு நாணி அவர்கள் லட்சியம் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தாவீதை போல, தாவீதுக்கு விரோதமாய் பிரபுக்கள் இருந்து அநேகர் விரோதமாய் பேசினாலும் தாவீதோ என்ன பண்றாரு, உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அந்த வசனத்தினுடைய மேன்மை, அதாவது தேவனுடைய வார்த்தைகள், அந்த நியாய பிரமாணத்தினுடைய மேன்மை எவ்வளவு இன்பமானது என்பதை தான் இந்த சங்கீதம் 119 சங்கீதத்துல தாவீது எழுதியிருக்கிறார். கடைசியா அவர் சொல்லும் பொழுது 24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவுடைய சாட்சி 19 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானிகளாக்குறதா. ஆண்டோடைய வசனம், நீங்க வசனத்தை நீங்க தியானிட்டு பாருங்களேன். எனக்கு ஞானமே இல்லை, சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஞானமே இல்லை. இந்த வேத வசனத்தை நீங்க தியானித்து கொண்டே இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஞானமானாய் மாற்றுவார். யாக்கோபு 1:5 சொல்றாருல, ஒருவன் ஞானத்துல
குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் இருக்கிற தேவனிடத்துல கேட்க கடவுள், அப்பொழுது அவர் அவனுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் வேதையா இருக்கிறேன், எனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானித்து கொண்டே இருந்து பாருங்க. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த வார்த்தையில் இருக்கிற ஆமென் அதிசயம் உங்களுக்குள்ள விளங்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஞானவான்களாய் மாற்றுவார். அப்ப கர்த்தருடைய வேதம் தான் குறைவற்றது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் தியானிப்போம். நம்முடைய ஆத்துமாவுக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் தான். அதான் சொல்றேன், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய வேதத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறானா, அதிசயங்களை வச்சிருக்கிறாரு. ஆமா, நம்முடைய சத்துருக்களை பார்க்கலும் நம்மை ஞானவானாய் மாற்றுவது தேவனுடைய வசனம்.